ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெஞ்ச் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் சூப்பராக இருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கொத்தமல்லி சாதம் தாங்க செய்ய போகிறோம். இது வந்து லஞ்சுக்கு, மதியம் காலேஜ் போகிற பிள்ளைங்களுக்கு, ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு, ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போனால் அவங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தலை சுத்தமாக கழுவி சேர்த்திக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு, 5 சின்ன வெங்காயம், அப்புறம் 4 பச்சை மிளகா. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்திக்கோங்க. அப்புறம் லெமன் வந்து ஆஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அந்த விதையை நீக்கிட்டு சுத்தமாக அதுக்கப்புறம் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்து நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாங்க. இந்த அளவுக்கு பாருங்கள், நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இது வந்து ஓரமாக எடுத்து வச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. ஸ்டவ் பற்ற வச்சுட்டு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஆயில் சேர்த்திக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன். 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்திருக்கேன். இது வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை வந்து எடுத்து போட்டுக்கலாங்க. இது போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அந்த மிக்ஸி ஜார் கழுவி ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாங்க. இது சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்புலாம் ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்திட்டோம். ஸோ இந்த டைமில் வந்து உப்புக்கான தேவை அப்படின்னா நம்ம கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். இது வந்து நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம சாதத்தை போட்டு கிளறிக்கலாங்க. பாருங்கள், இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கிற 1 கப் சாதத்தை நான் இப்போ சேர்த்திக்க போகிறேன். இன்றைக்கி வந்து நான் ஒரு லஞ்ச் பாக்ஸ் மட்டும் தாங்க ரெடி பண்ணியிருக்கேன். என்னோடய பையன் வந்து ஐவி போயிருக்கான், காலேஜில் கூப்பிட்டு போயிருக்காங்க. ஸோ அவருக்கு மட்டும்தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த சாதத்துக்கு வந்து சைடிஷாக என்ன வைக்கலாம் அப்படின்னா எல்லாமே சூப்பராக இருக்குங்க. வந்து உருளைக்கிழங்கு வறுவல் அல்லது கேரட் வறுவல், பீட்ரூட் வறுவல் எது வேணாலும் வச்சுக்கலாம். ஒன்றுமே இல்லை அப்படின்னா நம்ம ஊறுகாய் கூட தொட்டு சாப்பிட்லாங்க. அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.